Hello friends, நான் எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம C Programming Language சீரீஸ் ஃப்ரம் த பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் அப்லோட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்க முடியும். நீங்கள் C லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ C Programming Language நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அது ஓல்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் இன்றைக்கி சினாரியோவில் அது இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அது ஏன் இன்னுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ C லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு பெல் லேப்ஸ் அப்படின்ற ஒரு லெபார்ட்ரியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டென்னிஸ் ரிச்சி அப்படின்றவர் இந்த C லாங்குவேஜை 1972 கண்டுபிடிச்சார். எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யூனிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ரன் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த C லாங்குவேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி B அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 1969 கென் தாம்சன் அண்ட் டென்னிஸ் ரிச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெல் லேப்ஸில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ B லாங்குவேஜ் வந்து டைப்லெஸ் லாங்குவேஜ், அதாவது எந்த டேட்டா டைப்பையும் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது. இது B லாங்குவேஜ்க்கு ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சுது. இந்த ட்ராபேக் தான் C லாங்குவேஜ் உருவாகிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 1980s இந்த C லாங்குவேஜ் ஃபேமஸ் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் 1989 அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுத்தாங்க. சரி, நான் எதுக்கு C லாங்குவேஜ் கற்றுக்கணும்? இன்றைக்கி சினாரியோவில் C லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா என்னால் டாப்க்கு வர முடியுமா அப்படின்னு நிறையா பேர் மனசில் கண்டிப்பாக நிறையா கேள்விகள் இருக்கும். C லாங்குவேஜ் இன்னமும் ஒரு பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக தான் இருக்குது. வேர்ல்டில் உள்ள டாப் 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் Cயும் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் C லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து உருவான C++, ஜாவா மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும். C வந்து ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, பெருசாக இருக்க ஒரு கோடையும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளாக்க முடியும். அதுவும் இல்லாமல் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எந்த மெஷினில் வேணால் ரன் பண்ண முடியும். அதனால தான் Cயை மெஷின் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ரீசன்னால தான் C லாங்குவேஜ் இன்னுமே பாப்புலராக இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறையா பிளேசஸில் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ரியல் வேர்ல்டில் C லாங்குவேஜ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நிறையா இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் விண்டோஸ், லினக்ஸ் அந்த மாதிரியான ஓஎஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு C லாங்குவேஜ் மெயினாக யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது அடோப் ஃபோட்டோஷாப் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ எடிட்டர். அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம C லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்க அடோப் ப்ரீமியர், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கும் C லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த C லாங்குவேஜ் மற்ற வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. அண்ட் MySQL அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு லாங்குவேஜை கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு C லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கேமிங் அண்ட் அனிமேஷன்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு கேமிங் டெவலப் பண்ணணும், நான் ஒரு கேம் டிசைன் பண்ணணும், அந்த மாதிரிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் Cனா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த C சீரீஸில் தியரி பேஸ்டாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம போக போகிறோம். C லாங்குவேஜ்க்கு நிறையா கம்பைலர் அண்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றியும், அதில் எது பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்படின்றத பற்றியும், அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் இந்த சீரீஸில் இருக்க ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.